வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தி பால்ஸ் தான், ஹெல்த்தி எனர்ஜி பால்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, இது வெள்ளரி விதை, இது ஒரு 50 கிராம். அதே மாதிரி பொட்டுக்கடலை 50 கிராம், வேர்க்கடலை 50 கிராம், சர்க்கரை ஒரு 100 கிராம். இதுக்கு தகுந்த மாதிரி இந்த கப்பு பெருசு, அதனால் இதில் ஒரு 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். ஏலக்காய் ஒரு 5, பால் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிராம் ஒரு பேக்கெட், இது 15 கிராம். இது அடுத்தது சன்ஃப்ளவர் சீட்ஸ் 50 கிராம், ஃப்ளாக்ஸ் சீட் 50 கிராம், சியா சீட்ஸ் 50 கிராம், பம்ப்கின் சீட் 50 கிராம். இதெல்லாம் நமக்கு ஒரு ரொம்ப எனர்ஜியை கொடுக்கும். ப்ரோட்டீன்ஸ், ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு பவுட்ரு ஆக்கிட்டு, நெய் கொஞ்சம் இருக்குது, நெய் ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் சர்க்கரை, வெல்லம் துருவி வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டால் மெல்ட் ஆகிடும். ஏலக்காயும் ஒரு 5 ஏலக்காய் இருக்குது. எல்லாத்தையுமே வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒன்று ஒன்றா வறுத்துட்டு பார்க்கலாம். இதை அரைக்கும் போது நம்ம ஏலக்காயை மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். அதில் பவுட்ரு பண்ணி இது ஒரு பால் சாப்பிட்டாலே போதுங்க. ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க நம்மளும் சாப்பிட்லாம். நல்ல எனர்ஜியாக இருக்கும். ப்ரோட்டீனும் இருக்குது, கால்சியமும் இருக்கும். ரிச் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது இதில். முடி கொட்டாது, ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நமக்கு இந்த போன்ஸ்லாம் நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் சரியாயிடும். வாங்க ஒன்று ஒன்றா வறுத்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம். எல்லாமே ஈச் 50 கிராமுங்க. பால் பவுடர் மட்டும்தான் 15 கிராம். இது எல்லாமே ஈச் 50. இது நல்லா வறுபடணும். இப்போ நம்ம வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு, எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெள்ளரி விதை அதையும் வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுவும் வறுபட்டுடுச்சு, மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர் சீட், அதுவும் 50 கிராம் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுவும் வெள்ளரி விதை மாதிரியே தான் இருக்குது பார்க்க, ஆனால் இது சன்ஃப்ளவர் சீட். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த சீடை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது குட்டியாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது சன்ஃப்ளவர் சீட். இது கொஞ்சம் வறுபடட்டும். எல்லாமே வறுபட்டால் தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அரைக்கவும் நல்லா மிக்சியில் பவுடர் ஆகும். நல்லா வறுத்துக்கணும். பச்சையாக இருந்தால் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, அரைப்படாது. அதனால் நம்ம வறுத்துட்டு அரைக்க வேண்டியது தான். இதுவும் வறுபட்டுடுச்சு, இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் சீடும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட். ஃப்ளாக்ஸ் சீடில் இது பொரியும். அப்படியே நம்ம இதையும் வறுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீடு நிறைய விதத்தில் உபயோகமாகுங்க. இதை ஊற வச்சா ஜெல்லு மாதிரி இருக்கும். படப்படன்னு எப்படி பொரியுது பாருங்கள். நல்லா பொரிஞ்சோடனே இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பவுடர் ஆகும். வறுபடாமல் எடுத்துட்டோம்னா பவுடர் ஆகாது இல்லை, அதுக்காக தான் அதை வறுக்கிறது எல்லாமே. இந்த லட்டு அவ்வளோ ஹெல்த்திங்க. குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுங்க. நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. நம்மளும் நிறைய நடக்கிறோம், வேலை செய்கிறோம். ஹெல்த்தியாக எல்லாருமே ஒரு லட்டு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும். அவ்வளோ ஹெல்த்தி இது. நல்லா இப்படி பொரியுது பாருங்கள், படப்படன்னு பொரியுது, பட்டாசு மாதிரி. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இதையும் வறுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் 50 கிராம் சியா சீட்ஸும் ஒரு 50 கிராம் அதுவும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சியா சீட்ஸ் இதையும் நம்ம வறுத்துக்கலாம். அப்படியே பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால தான் நம்ம வறுக்கிறோம். பச்சையாக சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் வறுபடட்டும். அவ்வளோ ஹெல்த்துங்க இது உடம்புக்கு. எல்லாருமே இந்த மாதிரி இதில் இன்னும் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் கூட கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரிச்சம்பழம் எல்லாம் போடலாம்.
அது இன்னொரு நாளைக்கு நான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு ட்ரை நட்ஸு அதெல்லாம் கலந்து ஒரு லட்டு செய்கிறேன். இந்த லட்டும் ரொம்ப ஹெல்த்தியானது. ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தி தான். நிறைய லட்டுஸ் இருக்குது விதவிதமாக. ராகி லட்டு இருக்குது, கம்பு லட்டு இருக்குது. அது மாதிரி இது வந்து இந்த சியா சீட்ஸ் நல்லா கொஞ்சம் வறுபட்டோடனே இதையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம போடும்போது வேறு கலராக இருந்தது, இப்போ நல்லா வறுபட்டோன்னா ஒரு கலர் ஆகிடுச்சு. புரிஞ்சு வெள்ளையாகிட்டு பாருங்க. நல்லா பொரியுதா, கடுகு மாதிரி பொரியுது பாருங்கள். இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சியா சீட்ஸும் இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பம்ப்கின் சீட்ஸ் ரொம்ப நல்லது. இது நல்லா வறுபடட்டும். எல்லாமே பவுட்ரு ஆகிறதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். மிக்சியில் போட்டால் அப்போ தான் பவுட்ரு ஆகும். அதனால் நம்ம அதுக்காக தான் வறுக்கிறோம். அவ்வளோ ஹெல்த்து உடம்புக்குது. ஒரு சூப்பாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. அடிக்கடி இது மாதிரி வாங்கி வச்சுட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்து பழக்கம் பண்ணணும். நம்ம பம்ப்கின் சீட்ஸு நல்லா வறுபட்டுச்சு. கலர் சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா, க்ரீனாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறிட்டு வந்துச்சு. இந்த ஹீட்லேயே இதையும் கொட்டிடலாம். பொட்டுக்கடலை இருக்காங்க, சும்மா ஒரு ஹீட்டுக்கு, அது இப்போ பவுட்ரு ஆகிறதுக்காக ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் ஹீட்டாக ஆகிட்டுனா பவுட்ரு ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக அதை இந்த ஹீட்லேயே வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஹீட்லேயே வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுபடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். அப்படியே ஹீட்டில் இருந்தால் போதும். அப்படியே மாற்றிக்கலாம். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் நெய் விட்டுட்டு பாதாம் பிஸ்கன் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம இந்த ஹீட்லேயே கொஞ்சம் வறுத்துக்கலாம். பொரியும். இந்த ஹீட்டில் அப்படியே பொரியும் பாருங்கள். பாதாம் பிஸ்ஸுன்னு வந்து பொரிஞ்சு நல்லானா பவுடர் ஆகும். நம்ம பச்சையாக சாப்பிடும் போது நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு இல்லை 1 ஹவர் முன்னாடி ஊற வச்சோம்னா பதன்னு ஆகிடும். நம்ம இது மாதிரி பவுட்ரு பண்ணும்போது நெய்யில் வறுக்கணும். வறுத்தா தான் உங்களுக்கு பொரியும். அது நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதையும் எடுத்துப்போம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே வறுத்துட்டோம். இப்போ வந்து ஏலக்காய், இதுலேயே ஒரு 5 ஏலக்காய் அந்த ஹீட்லேயே போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து வறுபடணும் தேவையில்லை, சூட்லேயே கொஞ்சம் ஒரு பெட்டி போட்டுக்கலாம். பவுட்ரு ஆகிறதுக்காக கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் பவுட்ரு ஆகிறதுக்கு அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சும்மா அந்த ஹீட்டில் ஒரு 2 பெட்டிட்டு அதில் ஆட் பண்ணோம்னா பவுட்ரு ஆகிடும். எல்லாமே இப்போ வறுத்துருச்சு. கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அரைச்சிட வேண்டியதான். அரைச்சிட்டு வெல்லம் சேர்த்து அரைச்சிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி பிடிச்சிடலாம், உருண்டை பிடிச்சிடலாம். போட்டிருக்கேன், நல்லா ஆறட்டும். பாதாம் பிஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா முறை நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம எவ்வளோ இருக்கோ ஒரு இன்னும் கூட போட்டுக்கலாம், ஒரு 10. எங்கள் வீட்டில் இருந்ததை நான் போட்டேன். இது ஒரு வித ஹெல்த்தி லட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டயர்டு இல்லாமல் இருக்கும். ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இது நம்ம நல்லா கொஞ்சம் ஆறினோன்னு அரைச்சிட்டு அப்புறமா இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம். நல்லா மஞ்சிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம பால் பவுடர் பேக்கெட் கட் பண்ணி போட்டுக்கலாம். பால் பவுடரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் பால் பவுடரும் இல்லை ஒரு பேக்கெட் போட்டுக்கலாம்.
இதிலே நம்ம வெல்லம் நல்லா 100 கிராம் அளவுக்கு துருவி வச்சுருக்கோம். அப்படியே அதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். வெல்லம் போட்டோம், பால் பவுடரும் போட்டோம், ஒரு ஓட்டு ஓட்டி இறக்கிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், பால் பவுடரும் போட்டோம், ஒரு பேக்கெட் பால் பவுட்ரு, வெல்லம் ஒரு 100 கிராம் போட்டிருக்கோம். ஸ்வீட்டு பத்தலைன்னா வேணுன்னா போட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட் கம்மியாக இருந்தாலும் நல்லது தான். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதில் நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம நல்லா பால் பவுடரு, வெல்லம் எல்லாம் துருவுனதெல்லாம் போட்டு ஓட்டியாச்சு ஒரு ஓட்டு. இப்போ ஹீட் பண்ண நெய்யை ஊற்றிக்கலாம். அதில் நெய் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் அந்த கிண்ணத்தில் அரைக்கணும் நெய் ஊற்றிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம பிசைஞ்சிடலாம். சுடும். இப்போ நெய்யை உருக்கி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்தாப்பில் பிசறி விட்டு உருண்டை பிடிச்சிடலாங்க. இந்த லட்டு அவ்வளோ ஹெல்த்தி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயசானவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே, நடுத்தர வயசானவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டயர்டாக மாட்டாங்க, பெரியவங்களும் டயர்டாக மாட்டாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. கண்ட ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தர்றதை விட இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்ம அப்படி இப்போ போதும், கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம எல்லாம் ஃபுல்லாக அந்த நெய் பரவுனோன்னு வெல்லமும் இருக்குது, நெய்யும் ஊற்றிருக்கோம். அதனால் நம்ம பிடிச்சி வச்சிடலாம். ஒரு மீடியம் சைஸ், ரொம்ப பெருசாக பிடிக்காமல் ஒரு மீடியம் சைஸாக நல்லா பிடிச்சி வச்சிடலாம். நல்லா ஒரு 1 வீக் 10 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நல்லா 20 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். டெய்லி ஒரு உருண்டை இதே மாதிரி கொடுத்தாலே போதும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு உருண்டை கொடுத்துட்டா போதும். ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்மளும் டயர்டே இல்லாமல் வேலை செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக பிடிச்சிட்டு பார்க்கலாம். இதே மாதிரியே இதே சைஸுக்கு பிடிச்சி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக உருண்டை பிடிச்சிட்டோம். நல்லா ஹெல்த்தி ஃபுட்டுங்க. ஹெல்த்தியான எனர்ஜி பால் செஞ்சாச்சு. 26 வந்திருக்குங்க. நாங்கள் செஞ்ச அளவுக்கு 26 பால் வந்திருக்கு. டெய்லி ஒரு பால் குழந்தைங்களுக்கு கொடுத்தா போதும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.